திருச்சி ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனையில் சட்டவிரோத கிட்னி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக எழுந்துள்ள புகாரில் சிறப்பு விசாரணை குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். விவரங்கள் என்ன? திருச்சி ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனையில் கிட்னி அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் கூடுதல் இயக்குநர் மருத்துவர் பிரகலாந்த் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணையை மேற்கொள்ள தமிழக மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் சித்ரா உத்தரவிட்டிருக்கிறார். விசாரணை அறிக்கையை 3 தினங்களுக்குள் சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டிருக்கிறார். அறிக்கையின் அடிப்படையில் மருத்துவமனை மீதும் மருத்துவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருச்சியில் உள்ள ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனையில் சட்டவிரோதமாக கிட்னி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியது. இதனிடையே மகாராஷ்டிராவை சேர்ந்த விவசாயி ஒருவர் தமிழகத்தில் தனது கிட்னியை பறிகொடுத்தது தொடர்பாக வீடியோ வெளியிட்டிருந்தார். வீடியோவின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட மகாராஷ்டிரா காவல்துறையினர் தமிழகத்தை சேர்ந்த கும்பல் கிட்னி திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. அதில் திருச்சியில் உள்ள கிம்ஸ் மருத்துவமனையில் மகாராஷ்டிரா விவசாயிகளுக்கு சட்டவிரோதமாக அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டது என கூறி மகாராஷ்டிரா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கினர். விசாரணையில் டெல்லியைச் சேர்ந்த மருத்துவர் ரவீந்தர் பால் சிங், திருச்சியைச் சேர்ந்த மருத்துவர் ராஜரத்தினம் கோவிந்தசாமி என்கின்ற 2 சிறப்பு மருத்துவர்களும் இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டு வந்தது மகாராஷ்டிரா காவல்துறையினர் தெரிவித்தனர். அந்த அடிப்படையில் டெல்லியைச் சேர்ந்த மருத்துவர் ரவீந்தர் பால் சிங்கை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சியில் விசாரணை மேற்கொண்டு வரும் மகாராஷ்டிரா காவல்துறையினர் திருச்சி ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனையின் இயக்குநரும் மருத்துவருமான ராஜரத்தினத்தை விசாரணை மேற்கொண்டதில் அவர் தலைமறைவாக உள்ளார் என கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி முனாஃப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.